வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் 21ஆம் வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும் பொழுது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். மற்றபடி பெரிய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாய் தந்தை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து சில பேர் வந்து சொத்து ஏதாச்சும் வந்து கடன் வாங்கலாமா, கடன் கொடுத்து வாங்கலாமா, ஏதாவது லோன் பாட்டு அப்ளை பண்ணலாமாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அம்மாக்கும் உங்களுக்கும் அப்பாக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்களில் 2ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குகிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2ல் உள்ள ராகு வந்து உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். 3ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தாயாருக்கும் உங்களும் சின்ன கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் லோனில் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையார் சம்பந்தமான விஷயங்களையும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை விஷயங்கள், வேலை பொருட்கள் அதிகமாக இருக்குமே ஒழிய மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி அடுத்த லெவல் போகிறத பற்றி ரொம்ப சந்தோஷப்படும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அவங்க நம்மகிட்ட பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மற்றபடி வந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் போனாலும் நல்ல ரீதியில் நல்ல ஒரு வெற்றிகளையும் நல்ல ஒரு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும், தொழில் வாய்ப்புகள், நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத ஒரு சச்சரவு, ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அம்மா அப்பாவை வச்சு 2 பேர் சண்டை போடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள், புதிய முயற்சியில் வெற்றி, தொழில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கூட தொழில் ரீதியான விஷயம்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, சொத்து சம்மந்தமான விஷயங்கள், லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபதி பலன்கள் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 6ல் இருந்து கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி அந்த சிறப்பான பலன்கள், நல்ல வெற்றி, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் 4ல் இருக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள், 2 வீலர் 4 வீலர் வச்சு வியாபாரம் பண்ணுற நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய குடும்பத்துக்காக நிறைய பிரயத்தனம் பண்ணுவீங்க. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. கும்ப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 2 11ஆம் அதிபதி 4ல் இருக்கும் சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருது. அதுக்கு ஒரு லோன்ஸ் போட்டு ஒரு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்களை கற்றுத்தோம். ஒரு சொத்துக்களோ வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்களை தூண்டுறதுக்கான வாய்ப்புகள், அது லோன்ஸுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து 6ல் இருக்கும்பொழுது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. வேலையில் வந்து மற்றவங்க பேசும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா வேலை பளுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி அந்த கேது வந்து 8ல் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தை பேசாமல் இருக்கணும். ஏன்னா விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்கள், கடன் வேணுமான்னு சொல்லி யோசித்து தேவையில்லாமல் வாங்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல ட்ராப்பில் மாட்டிடுவீங்க.
கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியான சுக்கிரன் வந்து 4 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்கணும்னு தோணும். ஸோ அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் இருக்கும். வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்க வந்து திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடெண்ட் எங்களோட வம்சாவழியில் எங்கள் தந்தை சார்ந்த வம்சாவழியில் பார்த்திங்கன்னா அது வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வரதை நான் பார்க்க முடியுதுங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோட தங்கை, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள். ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள். ஸோ அந்த மாதிரி வழியாக சில கர்மாக்கள் தொடர்ந்து வருதுங்க. ஸோ இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம புத்திசாலியை நம்ம வந்து ஒன்று அடக்கி மிதித்து எதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்தா முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறோம். ஏங்க அவன் பண்ணதுக்கெலாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி கிடையாதுங்க, அவங்க தான் நாம அதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ, இந்த மாதிரி இந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமானால் நிறைய நடந்திருக்கு. ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர், ரொம்ப ஜென்யூனான பர்சன். ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். முதல் ஆண்டுலேயே வந்து கர்ப்பமாகி ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க. ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையல் ஆக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி சூழ்நிலை வருது. முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாயிடுச்சு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு, இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணாருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்து 1970s நடந்ததுன்னு வச்சுக்கோமே, இந்த காலகட்டத்தில் 1970s. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கு அப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. ஸோ அந்த குழந்தை வளருதுங்க. ஸோ வளர பார்த்திங்கன்னா அதனால் வர ஒரு பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா 3வது கூட ஒரு குழந்தை இருக்குது. முதல் குழந்தையும் 3வது குழந்தையும் நல்லா செட்ரேட் ஆகும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த 2வது குழந்தையோட டார்ச்சர்ஸ் தாங்கவே முடியாது. அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டு வந்து வருதுங்க. தேவையில்லாத சவாசங்கள், தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்தை வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுதுங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்திடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சு அவர் ரொம்ப ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள், அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 35-40 வயசு ஆகிற வரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற 2 குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை. ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம், சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு விஷயம் ஒரு கர்மா பண்ண போகிறோம், நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க. ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டோம், இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன், எனக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் திரியிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இதோடைய பேக்ராஃப்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரும். எப்படி உட்காருன்னா உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும், இல்லை உங்கள் பேரனாக உட்காரும். நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது. ஓகேங்களா? ஆனால் உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கண்ணு ரத்தம் வரும். ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க. கர்மாவில் பூம்ராங்.